வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு துவங்க உள்ளது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, வீரபாண்டி, ஓமலூர், எடப்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 16,58,681 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 25 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 1766 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 130 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவை எனவும் அதில் 14 வாக்குச்சாவடி மையங்கள் மிகவும் பதட்டமானவை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாநகரை பொறுத்தவரை வாக்குச்சாவடி மையங்கள் மையங்களில் முழுமையாக பணிகள் நிறைவடைந்துள்ளது. மேலும் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிப்பதற்கான பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. இருக்கைகள் அமைக்கும் பணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் செல்வதற்கான சாய்வுதள பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் தற்பொழுது முழுமையாக நிறைவடைந்துள்ளது. அதாவது இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நேரடியாக தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறையினர், மாநகர காவல்துறையினர், வெளிமாநில காவல்துறையினர் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் பணிக்காக 16,092 பேர் தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பானு, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.